ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மாத பலன். இந்த குரோதி வருடம் பிறந்து இந்த தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாத பலன் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாத பலன்ல இப்ப நம்ம பார்க்க போறது வைகாசி மாத பலன். இந்த வைகாசி மாதத்துல என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் வருது, சுபமான ஒரு நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு என்னென்ன நல்ல நாட்கள் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்த்துருவோம். இதுலயும் 12 ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலன்கள் நல்லது இருக்கு, எட்டது இருக்கு, எந்தெந்த ராசிகள் உயர்வை சந்திக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, வைகாசி மாதத்துல உள்ள சுப முகூர்த்த தினங்கள். சுப முகூர்த்த தினங்கள்னு பாத்தீங்க அப்படின்னா, வைகாசி மாதம் 20ஆம் தேதி, 27ஆம் தேதி, 28ஆம் தேதி, 30ஆம் தேதி. அதாவது பாத்தீங்க அப்படின்னா, ஆங்கிலத்தில் நம்ம சொல்றோம் அப்படின்னா 2/6/24, 9/6/24, 10/6/24, இதுலயும் 12/6/24. இந்த 4 நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த சுபமான ஒரு முகூர்த்த நாட்கள். ஒரு நல்ல காரியங்கள் ஏதேனும் பண்றோம் அப்படின்னா இந்த சுபமான முகூர்த்த தினத்தை வச்சுதான் முன்னிறுத்தலாம். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இதுல வளர்புறை முகூர்த்தங்களும் வருது. இதுல அந்த மாதிரி முகூர்த்தங்கள் வரும்போது அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இதுலயும் அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வைகாசி மாசத்துல அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது பாத்தீங்க அப்படின்னா சித்திரை மாசம் 21ஆம் தேதியே ஆரம்பிச்சது. அதாவது 4/5/2024 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 27 நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா அது தொடர்ச்சியா இருக்கு. இந்த 27 நாட்கள்ல வைகாசி மாசம் 18ஆம் தேதி வரைக்கும், 18ஆம் அதாவது 31/5/2024 வரைக்கும் இந்த கத்திரி வெயில் நம்ம சொல்றோம்ல, அந்த கத்திரி வெயிலுடைய தாக்கம், வெயிலினுடைய தாக்கம் நார்மலா இருக்கும். அதை விட கொஞ்சம் தாக்கங்கள் அதிகமா இருக்கிறத கத்திரி வெயிலினுடைய தாக்கம். இது பாத்தீங்க அப்படின்னா 27 நாட்கள் இருக்கு. 27 நாட்களும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதை கவனத்தோட இருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வைகாசி விசாகம். இந்த வைகாசி மாசத்துல ஒவ்வொரு மாசத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா, இப்ப சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆவணி அவட்டம், இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா எல்லாமே பாருங்க பௌர்ணமி நாளை முன்னிட்டு தான் அதுவே எல்லாமே வரும். இந்த சுபகாரியங்கள் அனைத்துமே இந்த பௌர்ணமிங்கிறது தேவர்களுக்கு உகந்த நாள். அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு இந்த வைகாசி விசாகம். வைகாசி மாதம் 22ஆம் தேதி வைகாசி விசாகம் வருது. அதுல எந்த சுபகாரியங்கள் செய்யணும்னு நீங்க நினைச்சாலும் அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாத பலனாகப்பட்டது இந்த 12 ராசிகளுக்குமே மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொருத்தருக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி இந்த காலபுருஷ தத்துவத்தின்படி 10வது ராசி. உங்களுடைய ராசிநாதன் பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான். சனி பகவான் உங்களுக்காக 2ஆம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சுய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே, பூரட்டாதி நட்சத்திரத்துல சுய நட்சத்திரம் கிடையாது, பூரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கார். இந்த சனி பகவானுடைய இந்த மகர ராசி, இந்த மகர ராசி இது வரைக்கும் 7.5 சனியினுடைய தாக்கத்துல இன்னைக்கு பாத சனி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பாத சனியில கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா வாழ்க்கையில படாத கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், அவமானங்கள், நஷ்டங்கள் இதெல்லாம் சந்திச்சு இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா மகர ராசி. சனியினுடைய தாக்கம் பாத்தீங்க அப்படின்னா விரையச்சனி ஓடுது அப்படின்னா அந்த சனியினுடைய தாக்கம் 50% சனியினுடைய தாக்கம் இருக்கும். அதே ஜென்மச்சனி ஓடுது அப்படின்னா சனியினுடைய தாக்கம் 100% அப்படியே இருக்கும். அதே சனியினுடைய தாக்கம் பாத சனி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பாத சனியினுடைய தாக்கம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 25% ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப வாழ்க்கையில படாத கஷ்டங்கள், நஷ்டங்கள், இன்பங்கள், துன்பங்கள் எல்லாம் படாத பாடு பட்டு இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வரப்போற ஒரு காலகட்டம் இந்த மகர ராசிக்கு உண்டு. இந்த மகர ராசிக்கு குரு பகவான், அதாவது உங்களுக்கு 12க்கும் 3க்கும் உள்ள அதிபதி தான் குரு பகவான். அவர் 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் பாத்தீங்க அப்படின்னா
அசுர குரு சுக்கிரனுடைய வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். இவர் குருவானவர் தேவகுரு. தேவகுருவும் அசுரகுருவும் உங்களுடைய பாக்கியஸ்தானமான 5ஆம் இடத்துக்கு, பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்வையிடுறாரு, 11ஆம் இடத்தை பார்வையிடுறாரு. உங்களுடைய ராசியை 9ஆம் பார்வையா, சிறப்பு பார்வையா பார்க்கிறார். அப்ப எப்படி இருக்கும் குடும்பம்? அதாவது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல பாத்தீங்க அப்படின்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள், குடும்பத்துல இருந்து வந்த இதுவரை சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவி பிரச்சனைகள், குழந்தைகள்ல உள்ள பிரச்சனைகள், வீட்டிலேயே இருக்க முடியாம வெளியூர் போனவங்க எல்லாமே ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அது இல்லாம அதாவது 2ஆம் இடம் வருமானம், வருமானத்துக்கு உண்டான இடம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், அடிப்படை கல்வி ஸ்தானம். இப்ப சிறு குழந்தைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா படிப்புல ஒரு மந்தமான சூழ்நிலைகள் சந்திக்குது அப்படின்னா அந்த 2ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னா தான் படிப்புல மந்தமாகும். இல்லை அப்படின்னா வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய ஒரு இடம் ஒரு ஜாதகத்துக்கு 2ஆம் இடம். தனம் என்றால் பணம், வாக்கு, குடும்பம், வருமானம், படிப்பு, இந்த 2ஆம் இடம் வலுத்து ஓரளவுக்கு இருக்கு அப்படின்னாலே ஜாதகத்துல, விதி ஜாதகத்துல அதை விட பெரிய விஷயம் வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப அவங்கள பொறுத்தளவுக்கு எந்த வகையிலையும் ஒரு வெற்றி வாய்ப்பை தேடி தரக்கூடிய ஒரு காலகட்டமா மாறிடும் இந்த மகர ராசி. எந்த ராசிக்கா இருந்தாலுமே இந்த 2ஆம் இடம் வலுக்குது அப்படின்னா. 3ஆம் இடம்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சகோதர ஸ்தானம். இந்த சகோதர ஸ்தானத்துல பாத்தீங்க அப்படின்னா ராகு செவ்வாய். இந்த ராகு செவ்வாய் பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் இடத்துல சகோதரன் அப்படிங்கிறதே பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயின்னு தான் அர்த்தம். தம்பி உடையான் படைக்கஞ்சான் சொல்றோம்ல, இந்த தம்பி ஸ்தானம், சகோதர ஸ்தானம், சகோதரி ஸ்தானம், இது எல்லாமே அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா, உறவுகள் எல்லாமே இந்த 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடம்ங்கிறதும் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்தையும் குறிக்கும். இருந்தாலும் 3ஆம் இடம்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் தம்பி தங்கச்சிகளுக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி ஒரு நல்லதா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுக்காக 4ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இருக்கு ஆரம்பத்துல. இந்த சுக்கிரன் ஒரு 3ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. அப்ப இந்த 2 கிரகமும் 4ல இருக்கையில 4ல சுக்கிரன் இருக்காரு அப்படின்னா சுக்கிரன் புதன் பாத்தீங்க அப்படின்னா சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். வாழ்க்கையில ஒரு சுக்கிரன் இருக்காரு அப்படின்னா வாழ்க்கையே சுகபோகம் தான். அப்படிப்பட்ட ஒரு நேர காலங்கள், வீடு, மனை, வண்டி, வாகனம், தாயினுடைய உடல்நிலைகள், தாய் மூலியமா கிடைக்கக்கூடிய சொத்துக்கள், சொத்து மூலியமா வர வேண்டிய பண வரவு செலவுகள், இது எல்லாமே ஒரு நன்மையா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் 2ல இருக்காரு, வாக்குஸ்தானத்துல இருக்காரு. உங்களுக்கு 5ஆம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான், சூரியன், சுக்கிரன் 3 பேருமே இருக்காரு. அப்ப இந்த ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மேல சுக்கிரனும் அங்கேதான் இருக்காரு. அப்ப எப்படி இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வைகாசி மாத பலனாகப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா 5 அப்படிங்கிறது குழந்தைகள் ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், பூர்வீக சொத்துக்கள் மூலமா பூர்வீக பணம் கிடைக்கிறது, பூர்வீக சொத்துக்கள் பழைய சொத்துக்கள் பங்கு பிரிக்காம இருக்கிறது, அந்த பங்குகள்ல பணம் கிடைக்கிறது, சொத்தாவும் கிடைக்கிறது, குழந்தைகள் இல்லாத ஒரு நபர்களுக்கு குழந்தை பேரு உண்டாகிறது. இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாமே 5ஆம் பாவகத்துல நடக்கிறதுனால அந்த 5ல இருந்து குரு பகவான், சூரியன், சுக்கிரன், குரு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். 6ஆம் இடமான உங்களுக்கு புதனுடைய இது பாத்தீங்க அப்படின்னா 4ல இருக்கிறதுனால அதுவே ஒரு விபரீத ராஜயோகம் மாதிரி தான். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் வீட்டு அதிபதியோட சுக்கிரன் இருக்கிறதுனால ருணம், ரோகம், சத்ரு, அதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு எதிரி கூட ஒரு அஞ்சி நடக்கக்கூடிய ஒரு நேரம். எதிரியே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எதிரி இல்லாத ஒரு பொழப்பாவே இருக்காது. எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்காது. ஆனா வாழ்க்கையில எதிரிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த எதிரியே பாத்தீங்க அப்படின்னா அடிபணியக்கூடிய ஒரு காலகட்டமா மாறும். இந்த குருவாகப்பட்டவர் சூரியனோட சேர்ந்து சுக்கிரனோட சேர்ந்து பார்க்கும்போது அப்ப பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் இடம்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மனைவி ஸ்தானம், நண்பர்கள், கூட்டாளிகள், பொது நலன்கள், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் இடம். 7ஆம் இடங்கிறதுனால மனைவி மூலியமா இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், பிரிவுகள் எல்லாமே மாறி ஒரு நல்லதா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இதுல கிடைக்கும். உங்களுக்காக 8ஆம் இடம். 8 அப்படிங்கிறது நீண்ட தூர பயணங்கள்,
தொலைதூர பயணங்கள் எல்லாமே மாறி நல்ல ஒரு வாழ்க்கையில வருமானத்தை தேடி பயணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட மாறும். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு. கேது பகவானை வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு, சுக்கிரன், சூரியன் எல்லாம் 5ஆம் பார்வையா பார்க்கும்போது அப்பாவினுடைய இருந்து வந்த உடல்நல குறைபாடுகள் நீங்கி அப்பாவினுடைய சொத்துக்கள், அப்பாவினுடைய பண வரவு செலவுகள், அப்பா மூலியமா கிடைக்கக்கூடிய உதவிகள் அனைத்தும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமாக ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதுவும் பயப்பட வேண்டியதில்லை. 10ஆம் இடமான தொழில்ஸ்தானம். தொழில்ஸ்தானத்து அதிபதியே சுக்கிரனும் சூரியன் குரு எல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால தொழிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிரட்டலான ஒரு விஷயம். தொழிலில் வந்து கொடி கட்டி பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த வகையிலையும் லோன் கண்டிப்பாக வாங்குங்க. லோன் வாங்கினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலையாக அமையும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்து அதிபதி சுக்கிரன், செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்து அதிபதி, 4க்கும் 11க்கும் உள்ள அதிபதி செவ்வாய் வந்து ராகுவோட சேர்ந்து சகோதர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு பொன்னான காலம். அப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதாவது இந்த 11ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாட்ரி சீட்டு, ஒரு பெரும் பணம், பெரும் சொத்து, இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய லாட்ரி சீட்டு அடிக்கும் அப்படின்னா உங்களுடைய விதி ஜாதகத்தை பாருங்க. உங்க விதி ஜாதகத்துல அப்படி ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா விதி மதி கதின்னு சொல்லுவோம். அதாவது விதி என்பது நீங்க பிறப்பு ஜாதகம், ஜனன ஜாதகம். ஜனனம் என்பது கிரகங்களுடைய அமைப்பு நல்லா இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி என்பது கிடையாது. இந்த வாழ்க்கையிலும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த குருவினுடைய பெயர்ச்சியாகப்பட்டதும் இந்த வைகாசி மாத பலனாகப்பட்டதும் மகர ராசிக்கு சனியினுடைய தாக்கமே இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த கொடுத்துட்டு விலகக்கூடிய காலகட்டத்தை குருவினுடைய பார்வையும் வரும் பொழுது அது பூர்வ புண்ணியமான இடத்தையும், ரெண்டாவது அந்த இடத்த வந்து சுபமா மாத்திடுவார். அப்ப அந்த தோஷமான இடத்த கூட குருவினுடைய பார்வைப்படும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து சுபமா மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாயிரும். அப்ப இந்த மகர ராசி இது வரைக்கும் வாழ்க்கையில படாத கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் இனி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் எதிர்காலங்கள் உண்டு. அதுல எந்த வகையிலையும் குறைச்சல் இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, இதுல வந்து இப்ப பொதுப்படையானது பார்த்தோம். இதுல வந்து நட்சத்திர ரீதியா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இதுல வந்து உத்திராடம், திருவோணம், அவிட்டம். உத்திராடம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம். உங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதி தான் சூரியன். அவரு 5ல பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. 8 அப்படிங்கிறது திடீர் பயணம், திடீர் யோகம், அதிர்ஷ்டம் அப்படி கூட சொல்லலாம். அந்த அதிபதி 5ல இருந்து குருவோட சுக்கிரனோட சேர்ந்து பார்க்கும் பொழுது அப்போ உங்களுக்கு அவங்களுடைய பலம் எல்லாமே உங்களுக்கு உண்டு. அந்த பலம் பலவீனம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த சூரியனுடைய சுயசாரம் கிடைக்கிறதுனால வாழ்க்கையில ஒரு கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், கவர்மெண்ட்ல இருந்து வர்ற வருமானங்கள், கவர்மெண்ட் ஊழியராகவே இருந்தா உங்களுக்கு ப்ரமோஷன், சம்பள உயர்வு, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே கை கொடுத்து வாழ்க்கையில வெற்றி என்பதற்கான அறிகுறியை தரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த குருவினுடைய பார்வை, குரு பெயர்ச்சி, இந்த வைகாசி மாத பலன் எல்லாமே சொல்லலாம். இந்த வைகாசி மாசத்துலதான் அந்த மாதிரி ஒரு அமைப்பே உண்டு. நல்ல அமைப்பு. வைகாசி மாசத்துல விசாக நட்சத்திரம் வருது. முருகப்பெருமான நல்லா வணங்குனீங்க அப்படின்னா அவரே உங்களுக்கு ஒரு நல்வழியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டு. அதிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவானவர் அவர் வந்து குருவினுடைய பார்வை வந்து குருவினுடைய அனுக்கிரகம் வந்து உங்களுடைய அது படக்கூடிய ஒரு நிழல் படக்கூடிய இடம் திருச்செந்தூர் முருகன் கோயில். அந்த முருகனுடைய வழிபாடு நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில வெற்றியும் செல்வமும் சொலிப்பதற்கான ஒரு காலகட்டமா மாறும் இந்த பொன்னான காலங்கள். சரி, இந்த மகர ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து திருவோண நட்சத்திரம். இந்த திருவோணம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திர பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ராசியை கடக்க 2 நாள் அப்படி கணக்கு வச்சு 1 மாசத்துல அப்படியே சுத்தி வந்துருவார். அப்ப இந்த சந்திரனுடைய நிலையாகப்பட்டது உங்களுக்கு இந்த 5ஆம் இடத்துக்கு வரும் பொழுது அந்த பார்வையையும் படும் பொழுது கண்டிப்பாக இந்த 2.5 நாள்ல
ஒரு குறிப்பிட்ட நாள் அந்தரம் சூட்சமம் அப்படிலாம் நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி காலகட்டங்கள் வருது அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றியை சந்திச்சே தெரியும். அடிக்கும், திடீர் யோகம் அடிக்கும், அதிர்ஷ்டம் அடிக்கும். ஒரு லாட்டரி செட்டு இப்போ 1 கோடி 2 கோடி அடிக்கிறத நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களுடைய நிலை குபீர்னு உயர்ந்துருவாங்க. அப்போ வாழ்க்கையில அவங்களுடைய செல்வங்கள் எல்லாமே உயரும். வாழ்க்கையில எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நேர காலம் இந்த திருவோண நட்சத்திரத்துக்கும் உண்டு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு தவிட்டு பானையிலையும் கூட தங்கம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த தங்கம் இருக்கு இல்லைங்கிறது அவருடைய சுய நிலையை பொறுத்து, அவருடைய விதி ஜாதகத்தின் அமைவை பொறுத்து. அப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா இந்த குருவாகப்பட்டவர் சுக்கிரனோட சேர்ந்து சூரியனோட சேர்ந்து உங்களுடைய ராசியை வந்து 9ஆம் பார்வையா பாக்கியஸ்தானம், 9ஆம் இடம், அதாவது தன்னுடைய அப்பா வந்து ஒரு பிள்ளைக்கு சொத்து சம்பாரிச்சு வச்சிருக்காருன்னா 9ஆம் பாவகம் ரொம்ப சிறப்பா இருக்கணும். அப்ப அந்த 9ஆம் பாவகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9ஆம் பார்வை என்பது அது அதை விட பெரிய விஷயம் என்பது. அப்போ உங்களுக்கு 9ஆம் பார்வையினுடைய இது கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக அப்பா வழியில கிடைக்கக்கூடிய சொத்துக்கள், அப்பா வழியில கிடைக்கக்கூடிய பண வரவு செலவுகள் எல்லாமே நீடிக்கும். அப்போ உங்களுக்கு இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய காரகம், அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயுடைய சாரம், செவ்வாயினுடைய காரகங்கிறதுனால நீங்க முருகப்பெருமானுடைய வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி வாய்ப்பை தேடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வைகாசி மாத பலனாகப்பட்டது 3 நட்சத்திரங்களுக்குமே குருவினுடைய பார்வை இருப்பதினால் யோகங்கள் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில முழுமையுமே வெற்றி தான் இந்த வைகாசி மாத பலன். நன்றி, வணக்கம்.